நல்லா சாப்பிடு. கல்யாண பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பாக்கணும்ல, சாப்பிடு. எச்சக்கலை குடும்பங்கிறது இதுதான். அவன் சாப்பிட்ட தட்டுல இவ சாப்பிடுறா. கட்டின பொண்டாட்டி மாதிரில உரிமை கொண்டாடுறா. அத பார்த்து இந்த ஆத்தா மக முகத்துல ஐயோ தீக்குச்சிய போட்டா நெருப்பு எரிஞ்சிரும். இதோட சேர்த்து சாப்பிடு, செம்மையா இருக்கும். இது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிடு. நிஜமாவே நல்லா இருக்கு, சாப்பிடு. இந்த தோசையோட தொட்டுக்கிட்டு சாப்பிடு. போதும் அர்ஜுன் சார், போதும். இரு ஒரு சப்பாத்தானே வச்சிருக்க, அதுக்குள்ள போதும்னு சொல்ற. சாப்பிடு வசு. மம்மி ஓவரா பண்றா. எழுந்து ஒரு அரை விட போறேன். ஏய் பேசாம சாப்பிட, எல்லாரும் இருக்காங்க. சாப்பிடு வசு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம், நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். அப்படி வாங்க வழிக்கு. அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். ரொம்ப வசு, சந்தோஷம். 2 மாப்பிளை தட்டி போச்சுன்னு கவலைப்படாத. இதை விட சூப்பர் மாப்பிளை உனக்கு கிடைக்க போறாரு பாரு. ஓகே, நல்லா ரெஸ்டடு, ஆபீஸ்க்கு வராத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் வரேன் வரேன். அம்மா போலாமா? லெட்ஸ் கோ பாட்டி. நல்லா சாப்பிட்டீங்க. போலாம். இவன் ஒருத்த பாட்டி, டிஃபன் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்ததுல? ஓடி போடி இவளே. இந்த பணக்கார வீட்டு சாப்பாடு இருக்கே, அது பத்திய சாப்பாடு மாதிரிடி. சாப்பாட்டுல உப்பு உரப்பு எதுவுமே தூக்கலா இருக்காது. இந்த பட்டு புடவை கையில கழுத்துல எல்லாம் தங்கம் வைரோன்னு அப்படியே ஜொலிப்பாளுங்க. ஆனா பிபி சுகர்னு உடம்பு முழுக்க சீதனமா சேர்த்து வச்சிருப்பாளுங்க. அதுக்கேத்த மாதிரி சப்புன்னு தாண்டி சாப்பாடு இருக்கும். ஹீரோ நிறைய பணம் இருந்தாலும் வாய்க்கு ருசியா திங்கிறதுக்கு குடுப்பன இருக்காதுடி. ஏதோ இன்னைக்கு அந்த சப்பாத்தி, அதுவும் அந்த காஞ்சி போன சப்பாத்தி இருந்ததுனால தப்பிச்சோம். ஆனா நாளையில இருந்து நம்ம சாப்பிட அங்கேயே போறோமா? இந்த சமைக்கிறவங்களை அப்படியே கரெக்ட் பண்ணி நமக்கு வேண்டியதை கார சாரமா அப்படியே செஞ்சுக்க வேண்டியதானடி. அருமையான பிளான் பாட்டி. சூப்பர் சூப்பர். ஆனா பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்துல உனக்கு என்னடி சந்தேகம்? இல்ல, நம்ம இங்கேயே இருந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் ஆனந்த கரெக்ட் பண்ணி அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகலான்னு பார்த்தா அப்பா வீட்டை மீட்டுக்கிட்டு வீட்டுக்கே போயிடலான்னு துடிச்சிட்டு இருக்காரே. போட்டனா தூங்க போற நேரத்துல ஆத்திரத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காத. உங்க அப்பனாவது வீட்டை மீக்கிறதாவது, தண்டவாளத்துல பஸ்ஸும் ரோட்ல ட்ரெயினும் ஓடணும்னு நினைக்கிற வேண்டிய உங்க அப்பன் நடக்காதத பேசுறதே ஒரு வேலையாவே வச்சிருக்காண்டி. ஏய், உங்க அம்மா 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாதாண்டி அவங்க பொழப்பே ஓடும். இந்த லட்சணத்துல 10 லட்சம் கட்டி வீட்டை மீக்க போறானா? பாவண்டி, அவனு என்னதான் பண்ணுவான்? உங்க அம்மா ஜாதக கட்டம் சரியில்லடி. எல்லாருக்கும் ஒரு கட்டத்துலதான் சனி இருக்கும். ஆனா உங்க அம்மா ஜாதகத்துல 9 கட்டத்திலயும் சனி சாதகம் பண்ணிக்கிட்டு இருக்கேடி. இதுல உங்க அப்பனுக்கு என்னவோ அவன் பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு நினப்பு. பரமபத பாம்புல காலை வச்சிருக்கான், அதான் சுரேன்னு சறுக்கிட்டு வரான். ஏய், உங்க அப்ப அந்த வீட்டுக்கு போறதெல்லாம் நடக்காத விஷயம்டி. இங்க பாருடி, இந்த கடையநல்லூர் காந்திமதி ஒரு திட்டம் போட்டான்னா அத நிறைவேத்தாம விட மாட்டா. இப்ப கால நேரம் நமக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஒர்க் அவுட் ஆகுதுடி. இல்லன்னா நாம இங்க வந்து உட்காருவோமா? அப்படியே உன்னை அம்சமா அந்த ஆனந்த் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் அவன் கூட உன்னை நான் சேர்த்து வச்சிடுறேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ எனக்கு செய்யணும்டி. என்ன விஷயம் பாட்டி? அடியே, நீ அந்த ஆனந்த கல்யாணம் பண்ண உடனே அப்படியே அந்த பீரோ கொத்து சாவி என் இடுப்புக்கு வந்துடணும், சரியா? அது வந்தாதாண்டி என் இடுப்புக்கு ஒட்டியானம் வரும். பாட்டி, பவுன் விக்கிற விலையில உன் இடுப்புக்கு ஒட்டியானம் போடணும்னா ஒட்டுமொத்த சொத்தையும் விக்கணும் பாட்டி. வித்துட்டா போச்சுடி, அது எல்லாமே உன் கையில தானே இருக்கு. கவுக்கிற விதத்துல உன் புருஷனை கவுத்தேன்னு வச்சுக்கேன், உன் மாமியார் வீட்டு கொத்து சாவிய வச்சு நான் கோயம்பேடு மார்க்கெட்டே வாங்கிடலாமே. என்ன பாட்டி சொல்ற? அது எப்படி பாட்டி கவுக்குறது? நீ அந்த ஆனந்த் பையில கட்டிக்கிட்டதும் நீ பாட்டுக்கு அசமஞ்ச மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது ஒரே இடத்துல. புருஷன் அப்படியே மடக்கி டோட்டலா உன் கண்ட்ரோலுக்கு அப்படியே கொண்டு வந்துடணும்.
கல்யாணம் ஆன 4வது நாள் உன் புருஷனை அப்படியே அலேக்கா தூக்கி குக்கருக்குள்ள வச்சு 4 விசில் விட்டேன்னு வச்சுக்கியே, அப்புறம் டோட்டலா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவான். ஆனா ஆனந்த் பாவம் இல்லையா பாட்டி? ஆ? போடி போடி போடி, எந்த காலத்துல நீ இருக்க? இந்த காலத்து ஆம்பளைங்க மேல இந்த பாவ புண்ணியமே பார்க்க கூடாதுரி. அப்படி நீ பார்த்தேன்னு வச்சுக்கே, பாவம் எல்லாம் உனக்கு, புண்ணியம் எல்லாம் அவனுங்களுக்கு போயிடும். அந்த குள்ள பிசாசும் அவ பொண்ணு கொள்ளிவாய் பிசாசும் திட்டம் போட்டு அர்ஜுனை எப்படியாவது வளைச்சு போட்டு தன் மகளுக்கு கட்டி கொடுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு முன்னாடி நான் அந்த ஆனந்த் பயல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. நான் இப்ப ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டுமா பாட்டி? அந்த அளவுக்கு வந்துட்டியாடி? அதெல்லாம் இல்ல பாட்டி, சும்மா யாருன்னு தெரியாமலே கலாய்க்க போறேன். கலாய்க்க போறியா? கலாய் 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 கலாய். இந்த வரேன் பாட்டி. வா வா வா. ஆத்தி பேர சொன்னா இப்படி பண்ணிட்டாளே. எப்படியோ ஒர்க் அவுட் ஆனா சரிதான். ஹலோ ஹலோ, ஆனந்த் சார் இருக்காரா? நான் ஆனந்தா பேசுறேன். ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? போங்க சார், என் குரலை கேட்டதுக்கு அப்புறமா நீங்க யாருன்னு கேக்குறீங்க? ஓ நீங்களா? என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க குரலை கேட்கணும் போல இருந்தது, அதான் கால் பண்ணேன். ஏன் என் குரலை நீங்க ஏன் கேட்கணும்? அது வந்து குரலை வச்சு கேரக்டர் தெரிஞ்சுக்கதா. நீங்க ஏன் என் கேரக்டர் தெரிஞ்சுக்கணும்? இந்த காலத்துல கேரக்டர் தெரியாம எப்படி ஒருத்தர் கூட பழக முடியும்? ஐயோ என்னங்க நீங்க ஏன் என் கூட பழகணும்? கேள்வி கேட்க தோன்ற மாதிரியே பேசுறீங்க. நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹலோ, என்னங்க இது இம்சையா போச்சு? ராத்திரி நேரத்துல கால் பண்ணி நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இதுல என்ன நியாயம் அநியாயம் இருக்கு? இந்த நேரத்துல ஒரு பொண்ணு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறான்னா அது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரிய வேணாமா? முக்கியம்னா நேர்ல வாங்க பேசலாம். தினமும் நேர்ல பாத்துட்டு தானே இருக்கோம் ஆனந்த். இன்னும் அந்த அளவுக்கு வரலங்க. எது வரல? அது வந்து அது வரலங்க. அதாங்க எது வரலன்னு கேக்குறேன். ஆனா நீங்க சரியான ஆளுங்க, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. போன்ல பேசுறதுல என்னங்க புரிஞ்சுக்கிறது? ஏன் எவ்வளவோ இருக்கு. என் குரலை புரிஞ்சுக்கலாம். உங்க குரல் நல்லா தாங்க இருக்கு. ஆனா குரலை வச்சு ஆளை எப்படிங்க எடை போட முடியும்? நேர்ல தான் பார்க்கணும். என்ன எடை போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதானே நான் என்ன பண்ண போறேன்? சரி சரி சரி, ஆனா சரியான இழிவு கேசுங்க நீங்க. ஜன்னல் ஓரமா நின்னுக்கிட்டு டென்ஷன் எல்லாம் பேசாதீங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. நான் ஜன்னல் ஓரமா நிக்கிறேங்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியுங்க. ஜிபிஎஸ் மூலமா நான் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. யாரு யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நாளா நேர்லயே வராம போன்லயே டபாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா நேர்ல வாங்க, பாத்துக்கலாம். நேர்ல வந்தா எனக்கு என்னங்க தருவீங்க? அடி கொடுப்பேன். அம்மா, ஐயோ என்னங்க இது? நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அதெல்லாம் பரவாயில்லைங்கம்மா, வேலை செய்யறவங்க வரலன்னு கேள்விப்பட்டேன், அதான் கொண்டு வந்தேன். இதுல சுக்கு டீ, கபசுர குடிநீர் ரெண்டுமே இருக்கு. இதுல எது வேணுமோ எடுத்துக்கோங்க. எனக்கு சுக்கு டீ கொடுங்க. ஏங்க, நீங்க விருந்தாளியா இங்க வந்திருக்கீங்க, இதையெல்லாம் நீங்க செய்ய வேண்டாங்க. இப்படி நீங்க செஞ்சா அர்ஜுனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் பண்றதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். நீங்க குடிங்கம்மா.
மம்மி காஃபி போட்டு கூட. எனக்கு எங்கடி போட தெரியும்? அம்மா இந்தாங்க. என்னது இது? இதெல்லாம் எங்க வீட்டு வேலைக்காரங்க தான் தருவாங்க. நீங்க கொண்டு வந்து தரீங்க? பரவாயில்லைங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் லீவு, அதான் நான் கொண்டு வந்தேன். எடுத்துக்கங்க. யார் கொண்டு வந்தா என்ன மம்மி, எடுத்துக்கோ. என்னது இது இப்படி கசக்குது? அம்மா அது கபசுர குடிநீர்மா, கொரோனா வராம தடுக்கும், உடம்புக்கு நல்லது. ஐயோ, இந்த கசப்பெல்லாம் மாமாக்கு கொடுத்தா திட்டுவாரு. தயவு செஞ்சு அங்கெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. பாத்தியா மம்மி கொழுப்ப? இவ்ளோ சொல்லியும் அங்கதான் கொண்டு போறாங்க. இவ்ளோ சொல்லியும் திமிரா எடுத்துட்டு போறாங்கல்ல. வா மம்மி பாப்போம். தம்பி நாங்க வச்சுட்டு போங்க. மம்மி இப்போ மாமா கிட்ட நல்லா திட்டு வாங்க போறாங்க. மாட்டினாங்க. ஐயோ ஆண்டி, ஆ? எதுக்கு நீங்க எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க ஆண்டி? பரவாயில்ல தம்பி, நீங்க எங்களை உங்க குடும்பத்துல ஒருத்தரா பாக்குறீங்க, எங்க கூட சரிசமமா உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. அதனால நான் இதெல்லாம் செய்யறது தப்பே இல்ல தம்பி. அதுவும் இல்லாம நீங்க தினமும் டீ காஃபி தான் குடிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுக்குமல்லி டீயும் கபசுர குடிநீரும் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க தம்பி. உங்களுக்காக இந்த கபசுர குடிநீரை நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ. என்ன மம்மி? தம்பி இன்னைக்கு என்ன டிஃபன் ரெடி பண்ணட்டும்? வசு சொன்னாங்க நீங்க இட்லி ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு, அதே பண்ணுங்க. சரி. நச்சு, இவ வேலைக்காரி இல்லடி, காரியக்காரி. ஆமா மம்மி. உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா படுக்க பாய் கேக்குறா. பங்களாக்குள்ள வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கிச்சன் எங்க இருக்கு, பெட்ரூம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். விருந்தாளி வேலைக்காரி ஆகலாம், ஆனா வீட்டுக்காரியா தான் ஆகக்கூடாது. தம்பி என்னங்க இது? சுக்கு டீயும் கபசுர குடிநீரும் இருக்கு, எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க தம்பி. கபசுர குடிநீரே எடுத்துக்கிறேன். ம். அண்ணி எந்திரிச்சிட்டாங்களாங்க? என்ன சொன்னீங்க தம்பி? ஆ, அது மேடம் எந்திரிச்சிட்டாங்களான்னு கேட்டேன். வசந்தரா 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவா தம்பி. இந்நேரம் மாட்டிருப்போம். அடடடடடடா, இப்படித்தான் காலையில முட்டை நல்லா அவிச்சு வச்சிருக்கணும். மதியானம் ஹாஃப் பாயில் இல்லனா கலக்கியா இருந்தா கூட பரவாயில்லம்மா. சரிங்க மேம். நைட்டு ஆம்லெட். ஏ பிரியா, தான் சொல்லிட்டு இருக்கேன் கேளு, புரியுதா? சாரி மேம். அந்த சாம்பார் கிட்ட கொஞ்சம் தூக்கிட்டு வாமா, அங்கேயே இழுச்சிட்டு நிக்கிறேன். வா, ஊத்து 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 ஊத்து. நீ வச்சிட்டு போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம். போ. கரண்டியில ஊத்திட்டு இருந்தா நமக்கு ஆகாது. கவுத்துற வேண்டியதுதான். பாட்டி சூப்பர். இப்படி சாப்பிட்டாதான் உங்க உடம்புக்கு கட்டுப்படி ஆகும். நல்லா சாப்பிடுங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் வயிற்றுக்கு வஞ்சனம் பண்ணக்கூடாது இல்லப்பா. இந்த நுனி விரல்ல இட்லிய புட்டு நாக்குல வச்சு நாசூக்கா சாப்பிடறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. சாப்பாடுன்னு வந்துட்டா நல்லா அப்படியே குழைச்சு இப்படி உருட்டி அப்படியே கை நிறைய அள்ளி வாயில அப்படி சாப்பிடணும். இல்லாட்டி சாப்பாடு கோச்சுக்கும். ஐயோ காந்திமதி அம்மா, நீங்க இந்த மாதிரிலாம் சாப்பிடறத பாக்கும்போது நேத்து கார்ல போறப்ப ரோட்டோரத்துல ஒரு பொண்ணு இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அத பாக்குற மாதிரியே இருக்கு. அப்படியே என்ன மறைமுகமா பிச்சைக்காரிங்கிற, அப்படிதானே? அட நீங்க வேற, நீங்களாம் அமெரிக்காக்காரங்க பீட்சா பர்கர்னு சாப்பிடுறவங்க. நாங்கெல்லாம் பயங்கர லோக்கல். எங்களுக்கு காலையில இந்த இட்லி சாம்பார் தான் குலதெய்வமே. ஆமா, நான் ஒண்ணு கேள்விப்பட்டேனே, அமெரிக்காவுல ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க கூட இந்த பீட்சாவும் பர்கரும் தான் சாப்பிடுவாங்களாமே. ஐயோ மம்மி, சும்மா வாயை கொடுக்காத, மோனத்தை வாங்குறாங்க.
அது வந்து ஆ, அது வந்து அங்க எல்லாருக்கும் சாப்பாடு அதானே. அத்தை கொஞ்சம் சாப்பிடலாமா? ம்? ஆண்டி நம்ம எல்லாம் இங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். வசு எங்க? ஆ. இன்னும் ரெடி ஆகலையா? அவ காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டா தம்பி. ஓகே. அதோ வந்துட்டா. வசு, ஏய் வசு, வா 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 வா, உட்காரு சாப்பிடலாம். ஐயோ வந்துட்டாளா? இருக்கட்டும் அர்ஜுன் சார், ம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பிரசாதமா? ஆமா சார், விபூதி எடுத்துக்கோங்க. ம், அர்ஜுன், என்னப்பா அர்ஜுன், அது கோயில் பிரசாதம், லெஃப்ட் ஹேண்ட்ல எடுக்க கூடாது. ம். வசுந்தரா, பரவாயில்ல, நீயே அவனுக்கு வச்சு விடுமா. மேடம், ம். வச்சு விடு வசு. ஆ, ஆ. ஆ. என்னாச்சு சார்? என்னாச்சு தம்பி? கண்ணுல விழுந்துருச்சு வசு. இருங்க இருங்க அர்ஜுன் சார், காட்டுங்க. படம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியாடி, நெத்தில விபூதி வைக்கிற அளவுக்கு வந்துட்டா. என்ன மம்மி, ஊதி வர விட்றா. இந்த கேடு கட்ட அண்ணி அந்த பார்த்து ரசிக்குது பாரு. ஓகே ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பெரிய தம்பி, ஆ, வாங்க உத்தமன், வாங்க. சொல்லுங்க உத்தமன். ஒண்ணு இல்ல தம்பி, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது? ஐ மீன் நாளைக்கு மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ, அப்புறம் வந்து நான் வந்து பேசுறேங்க. தேங்க்ஸ் வசு. அர்ஜுன் சார் திருநீர் வச்சிருக்கிறதே ஒரு தனி அழகுதான். அர்ஜுன் சார் திருநீர் வைக்கிறதெல்லாம் எதேச்சியா நடக்க வேண்டிய ஒண்ணு. ஆனா நான் உங்களுக்கு வைக்கிற மாதிரி மேடம் பண்ணாங்க பாருங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாம், நான் தான் உங்களோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு. நீங்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொன்னது மீட்டிங் இல்ல. உண்மையை சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? தம்பி, நீங்க என்ன வேணா நினைச்சுக்கீங்க, விதின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வலிமை ஜாஸ்தி. ஏதோ சந்தர்ப்ப அவஸ்தனால ஒரு பொண்ணு பையன் நெத்தில விபூதி வச்சா அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அந்த சந்தர்ப்பம் உங்களை வசப்படுத்துதுன்னு அர்த்தம். அத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வரீங்க உத்தமன். இப்ப நடந்ததும் எதாச்சும் நடந்ததுதான். ஆஃபேல பார்த்துட்டு அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீணா பில்டப் தராதீங்க. வாங்க போலாம். நானா பில்டப் கொடுக்குறேன்? விதி என்ன நடத்த போகுதுன்னு இருந்து பார்க்க தானே போறோம், நீங்களும் பாப்பீங்க. அடியே லக்கி லக்கி, எந்திரடி எந்திரடி எந்திரி. ஆண்டி, ஏய் அடியே, நேரங்காலம் தெரியாம இப்படி அடி தூங்குவ? தூங்கு மூஞ்சி, எந்திரடி. அங்க ஒருத்தி அவனை பிளான் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்காடி. நீ என்னடானா இங்க தூங்கு மூஞ்சி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்க? பாட்டி எதுக்கு பாட்டி பேழ்பன? நானும் ஆனந்த பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பாட்டி. ஐயோ, ஆக்கங்கிட்ட கூவே கூவே. அடியே, அங்க உன் அக்காக்காரி எவ்வளவு நைச்சியமா வேலை பார்த்து அந்த அர்ஜுனுக்கு வலவீசி நூல் விட்டுட்டு இருக்கா. நீ என்னடானா அந்த ஆனந்த் கூட கனவு கண்டுகிட்டு இருக்க. நீ இப்படியே கனவு கண்டுகிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்புறம் உன் காதல் பாட்டி இருடி. பாட்டி, என்ன பாட்டி தேடுற? என்ன கேள்வி கேட்காத ஆத்தா, கொஞ்ச நேரம் பேசாம இரு. இங்கேயும் காணுமே. தூங்குறியா நீ? வர்றேன் இருடி, வர்றேன்.
ஏய் எந்திரடி எந்திரடி சொல்றேன். என்ன பாட்டி? என்ன நொன்ன பாட்டி? இந்த பாரு, வீடு வரைக்கும் வந்தாச்சு. இனிமே நான் உனக்கு ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது லக்கி. அங்க என்னடா உன் ஆத்தாக்காரி அப்படியே டீ போட்டு கொடுத்துட்டு இருக்கா. உன் அக்காக்காரி கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு அர்ஜுனுக்கு அப்படியே விபூதி அப்பி விடுறா. ஏய், நீ ஏதாவது பண்ணாதானடி உன் ஆனந்து கூட காதல் அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன பாட்டி பண்ணட்டும்? என்னையே கேளு. இந்த பாருடி, விபூதி பிரசாதம் கோவில்ல கொடுத்தாங்க. நீ எப்ப பாட்டி கோவிலுக்கு போன? ஆமாண்டி, நான் கோயிலுக்கு போறதாண்டி இப்ப ரொம்ப முக்கியம். ஏய், இந்த விபூதி எடுத்துட்டு போயிட்டு நான் கோயிலுக்கு போய் உங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த ஆனந்த் நெத்தியில அப்படியே வச்சு விடுறி. ஆனந்த் நெத்தியில வச்சு விடணுமா? ஐயோ ஆமாண்டி, அப்பதாண்டி உனக்கும் ஆனந்துக்கும் ஒரு நெருக்கமெல்லாம் வரும்.